ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். சந்தியா ஸ்டுடியோ வெம்பேரத்துலேருந்து பேசுகிறேன். நேற்று நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுருந்தோம். இந்த மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப்லாம் நம்ம செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, இது நீங்களா மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா இல்லை ஆர்டர் எடுத்துகிட்டு போய் வெளியில் கொடுத்து செய்வீங்களான்னு கேட்குறாங்க. 100% நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இங்கே பாருங்கடா, கட்டையோட சைஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறையா நம்ம ஆர்டர் வாங்கி வச்சிருக்கிறோம். சரிங்களா? நம்ம கிட்ட மிஷின் இருக்கா என்னன்ட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். இப்போ நான் நம்ம ரப்பர் ஸ்டாம்போட மிஷினை நான் உங்ககிட்ட காட்ட போறேன். பாருங்க, அதில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போறோம் எல்லாமே. சரிங்களா? இன்னொரு மிஷின் அது ஃபிளாஷ் அடிச்சு அந்த இம்ப்ரெஷன் சீல் போட பார்த்தீங்கன்னா, அது ஃபிளாஷ் பண்ணி நம்ம சீல் பண்ணோம். அது மட்டும் வீட்டில் வச்சிருக்கேன். அது இங்கே நம்ம எடுத்துட்டு வந்தால் டஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிளாஸ் நம்ம போடலை, அதனால நம்ம அதை எடுத்துட்டு வரல. இப்போ நான் இந்த மேக் பண்ற சீல் கட்டைய சீல் நம்ம எப்படி செய்ய போறோங்கிறத நான் உங்கள்கிட்ட மிஷினை ஃபர்ஸ்ட் காட்டுறேன். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம செய்ய போறதை காட்டுவோம். முதல்ல நம்ம கிட்ட மிஷின் இருக்கா என்னங்கிறது ஒரு சிலருக்கு டவுட்டா இருக்கு. ஸோ நம்ம மிஷினை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த கட்டையெல்லாம் நான் பாருங்க பண்டல்ல நான் வச்சிருக்கிறேன். சரிங்களா? அதில் நம்ம போட்டுடலாம். நம்ம சீல் மிஷின் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களை காட்டுறேன், வாங்க பார்ப்போம். பாருங்க, இதுதான் நம்மளோட ரப்பர் ஸ்டாம்ப் மேக் பண்ற மிஷின். சரிங்களா? ரப்பர் ஸ்டாம்ப் மிஷின் இதுதான். இங்க பாருங்க, ஆல்ரெடி போட்ட சீலோட எப்படி மேக் பண்ணிருக்குங்கிற அந்த ஷீட் பாருங்க இருக்கு. பாருங்கடா, ஆக்சிஸ் பேங்க் ஒரு சீல் கட்டை செஞ்சு கொடுத்தேன். ஸோ அதனோட இது பாருங்க, இதெல்லாம் இதில் வச்சு ஹீட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் நான் லைட்லாம் போட்டு காட்டுறேன். பாருங்க, லைட்லாம் நான் போட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த லைட் எரியுது பார்த்தீங்களா? இதில் தான் நம்ம சீல் ரெடி பண்ணணும். 5 பல்ப் இருக்கு, இதில் தான் நம்ம சீல் ரெடி பண்ணணும். இப்போ புரியுதுங்களா? சீல் கட்டை நம்ம இங்கே தான் செய்யறங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னும் பாருங்க, கடையெல்லாம் இன்னும் ரெடி ஆகல. நம்ம ஏன் சின்ன சின்ன வீடியோவை நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம கடை சேஞ்ச் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம அதனால நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? பாருங்க, இது ஃபுல்லா வால் பெயிண்ட் இப்பதான் அடிச்சு வச்சிருக்கிறோம். ரப்பர் ஸ்டாம்போட கட்டையெல்லாம் நான் காட்டுறோம் பாருங்க எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க, ஒரு பண்டலு மேக் பண்ணாதவங்க எதுக்கு இவ்வளவு நம்ம கட்டை வாங்கி வச்சிருக்கோம் சொல்லுங்க? ரைட்டு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஆர்டர் வாங்கி, உங்களோட டவுட்டும் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நிறைய பேர் ஆர்டர் வாங்கி வெளியில கொடுத்து செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க ஒரு மார்ஜின் வச்சு கொடுப்பாங்க. இப்போ நாமளே மேக் பண்றதுனால நான் இமீடியட்டா உங்களுக்கு 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல என்னால சீல் செஞ்சு கொடுக்க முடியுது. ஓகேங்களா? ஓகே, பாருங்க, இங்க பாருங்க, சீல் கட்டை ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் பாலிமர் கட்டை. பாருங்க, பாலிமர் சீல் கட்டை. பாத்தீங்கன்னா தெரியும், பாலிமர் சீல் கட்டைன்னு சொல்லுவாங்க. அடிச்சுன்னு இம்ப்ரெஷன் ஆகும். அது சீல் போட்டு டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால சீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேட் ஆகாது. நம்மளே இங்கே செஞ்சு அனுப்பிடுவோம். நீங்க வெளியூர் எந்த ஊராக இருந்தாலும் சரி ஆர்டர் கொடுங்க, நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சிடறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்தடுத்து சீல்லாம் எப்படி செய்யணுங்கிறத நான் அதை தனி வீடியோவை நான் போடுறேன். இப்போதைக்கு நம்ம கிட்ட மிஷின் இருக்கா இல்லையாங்கிறத டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.